களைத்தவனாய் அலைந்து கொண்டிருந்தான். பகவான் அவன் மேல் அன்பு கொண்டு கிழவன் வடிவத்தில் அவன் முன் தோன்றி, ஏன் இப்படி வாடிய முகத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கிழவரின் கேள்வியில் ஒரு அன்பு உள்ளது போலும் ஒரு நன்மை கிடைக்கப் போவது போலவும் அந்தணனுக்கு தோன்றியது. அவரிடம், நான் பிச்சை பெற அலைகிறேன் என்று பதிலளித்தான். கிழவர் அவனுக்கு சத்தியநாராயண விரதத்தை செய்யும்படியும் அதன் முறையை கூறி மறைந்தார். அதில் தென்புற்ற விப்ரன் அவ்விரதத்தை மேற்கொள்வதற்காக சபதம் பூண்டு நகரத்திற்கு பிச்சை எடுக்க சென்றான். அன்று சற்றும் எதிர்பாராத விதமாக அவனுக்கு அதிகமாகவே பொருட்கள் திரண்டன. அதை கொண்டு உற்றார் உறவினர் அனைவரையும் வரவழைத்து பலவிதமான பட்சணங்கள் நைவேத்தியங்கள் செய்து மிகவும் கர்ம சிரத்தையுடன் சத்தியநாராயண விரதத்தை செய்து முடித்தான். பின்னர் அனைவருக்கும் அன்னமிட்டு பக்ஷணங்கள் கொடுத்து